ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 3.2ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். த கோச் ஆஃப் அ கிரிக்கெட் டீம் பை 7 bat and 6 ball for ₹3,800 லேட்டர் பை 3 bats and 5 balls for ₹1,750. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஈச் பேட் அண்ட் பால். நமக்கு ஃபஸ்ட்டு பேட்டோட ரேட்டும் பாலோட காஸ்ட்டுமே தெரியாதது எப்பயுமே எக்ஸோ ஒய் அந்த மாதிரி எடுத்துக்குவோம். அப்போ இந்த கொஸ்டின் எழுதிக்கிறோம். லெட் த காஸ்ட் ஆஃப் பேட் பி எக்ஸ், லெட் த காஸ்ட் ஆஃப் பால் பி ஒய் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? 7 பேட்டுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கணும். அப்போ 7x + 6y இஸ் ஈக்குவல் டு ₹3,800. ஓகேவா? இப்போ அதே மாதிரி செகண்ட் லைன் என்ன இருக்குது? 3 bat and 5 ball. அப்போ 3x + 5y இஸ் ஈக்குவல் டு 1,750. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் வச்சுக்கணும். அப்போ 3x மட்டும் வச்சுட்டோன்னா 1,750. இந்த 5y அந்த சைடு போயிடுச்சுன்னா -5y. இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும். 1,750 - 5y டிவைடட் பை 3. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த கண்டுபிடிச்சிருக்க எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். வாங்க செஞ்சு பார்ப்போமா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,750 - 5y டிவைடட் பை 3. இதை என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் இன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணுமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 7x + 6y இஸ் ஈக்குவல் டு 3,800. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 7 அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1,750 - 5y டிவைடட் பை 3 + 6y இஸ் ஈக்குவல் டு 3,800. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 7 வச்சு இதில் எல்லாத்தையும் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு காமனாக அந்த 3 டினாமினேட்டரில் கொண்டு வரணும். அப்போ 7 × 1750 - 5y. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் வரும். கீழே வந்து இந்த 7 எதுவுமே சம்மந்தமே இல்லை. 6y இருக்கு இல்லையா? காமன் டினாமினேட்டர் 3 அப்படின்னு போடணும்னா இந்த 6 வச்சு இங்கே 3 வச்சு இந்த 6ல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 6 3s என்ன வரும்? 18. 18y இஸ் ஈக்குவல் டு 3,800. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 3 வச்சு இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த 7 வச்சு இந்த நம்பர்லையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பாருங்கள். 7 வச்சு இந்த சைடில் மல்டிப்ளை 1750 7ல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0. 5 7s are 35க்கு 5, ரிமைனிங் 3. 7 7s are 49, 50 51 52, 52க்கு ரிமைனிங் 5. 7 1 7 is 7, 7 + 5 12. இப்போ என்ன வந்து 12250 - 7 5s are 35, 35y ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 6 இங்கே வச்சு 18 வந்துருச்சு. அப்போ 18y இஸ் ஈக்குவல் டு இந்த 3,800 கூட இங்கே இருக்கிறத கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் நியூமரேட்டர் போயிடும். அப்போ என்ன வரும்? 3,800 3ல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? 0 0 8 3s are 24, ரிமைனிங் 3. 1 3 is 3 3s are 9, 10 11. ஓகே. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 12250 மைனஸ் இப்போ வந்து 35 -35 1 + 18ல் இருக்குது. இப்போ -35 + 80 டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போடணும். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போட்டோம்னா 35ல் இப்போ 18 சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். என்ன வரும்? இங்கே 2 வருமா? இங்கே 15 ஆயிரும். 15னா என்ன வரும்? 7. 15ல் 8 போயிடுச்சுன்னா 7 வரும். இங்கே 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. இப்போ என்ன ஆன்சர் வருது? -17y இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 0 24க்கு 4, ரிமைனிங் 2 இதை இருக்குது மல்டிப்ளை பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இதுதான் ஆன்சர் வருது. அப்போ என்ன வருது? -17y மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 400 ப்ளஸில் இருக்க அந்த ஹோல் நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் மைனஸில் மாறிடும். மைனஸில் போனால் 250. அப்போ என்ன வரும்? -17y இஸ் ஈக்குவல் டு 11,400 டிவைடட் பை 12,250லேருந்து 11,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். 0. அப்புறம் என்ன வரும்? இங்கே 5. இங்கேருந்து 2ல் வந்து 4 போகாது. அப்போ இங்கே 12 ஆயிரும். இங்கே 1 ஆயிரும். 12ல் 4 போயிடுச்சுன்னா 8. இங்கே என்ன இருக்கும்? 0 0. ஸோ த ஆன்சர் இஸ் -850 அப்படின்னு வருது. இப்போ ஒய்யோட வேல்யூ மட்டும் வேணும். -850 டிவைடட் பை -17. மைனஸ் கேன்சல் ஆயிருமா? இப்போ 17 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? என்ன வரும்னு? 35 5, ரிமைனிங் 3. அப்போ என்ன வருது? 1 5 is 5, 8 85 கரெக்டாக வருது. அப்போ 1 டைம்ஸை 50 டைம்ஸ் ஆஃப்
17 is equal to yன்னு வரும். அப்போ y is equal to 50. ஒய்யோட காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா 15. இது என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் இன் எக்ஸ். எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1750 மைனஸ் 5 into 50 divided by 3. So that is equal to 1750 minus என்ன வரும், 5 5s are okay, substitute பண்ண என்ன வரும், 2 5 5s are 25, 250 divided by 3. அப்போ 1750 250 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 0, இங்கே என்ன வரும் 5 5 1. அப்போ என்ன வரும் 1500 divided by 3. 3ல டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 3 is 3, 5 3s are 15, 0 0. ஸோ 500 அப்படின்னு கிடைக்கிது. எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா. இப்போ நமக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கீழே எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு கிராஸ் செக் பண்ண போகிறோம். பண்ணுறது தேவைன்னா பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது, சின்னதாக இருக்குது. 3x + 5y என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு நம்மளா செக் பண்ணி பார்ப்போம். 3 into எக்ஸோட வேல்யூ 500 + 5 into ஒய்யோட வேல்யூ 50 என்ன கிடைக்குது, 5 3s are 15, 0 0 + 5 5s are 25, 0. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 1750. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா. அப்போ நம்ம செஞ்சுருக்க ஆன்சர் கரெக்டு. அப்போ காஸ்ட் ஆஃப் பேட் இஸ் ஈக்குவல் டு 500 rupees. காஸ்ட் ஆஃப் பால் இஸ் ஈக்குவல் டு rupees 50. இதுதான் தேவையான சொல்யூஷன்.